ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி ப்ரொஜெக்டைல் மோஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்டைல்னால் முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனிதிங் விச் இஸ் கிவன் அன் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுக்கணும் எந்த ஆப்ஜெக்ட்டுக்குனாலும். யூ ஷுட் கிவ் அ இனிஷியல் வெலாசிட்டி. அதுக்கப்புறமா இட் ஷுட் பி அலவுட் டு மூவ் ஒன்லி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ரொஜெக்டைல் மோஷன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாலாக ஒரு பில்டிங் இருக்குது, அதோட டாப்லேருந்து நம்ம ஒரு கல்லை தூக்கி போடுறோம், ஒரு பாலை தூக்கி போடுறோம் அப்படின்னா அதுக்கு இனிஷியலாக நம்ம இந்த டைரெக்ஷனில் ஒரு வெலாசிட்டி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம தள்ளிண்டே போல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கிராவிட்டி மட்டும்தான் அது மேலே ஆக்ட் பண்ணுறது. இட் இஸ் கைடட் ஒன்லி பை கிராவிட்டி. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், எப்படி போடலாம்? கிரவுண்டிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடலாம். ஒரு இன்க்ளைன்டு ஒரு ஆங்கிளில் இன்க்ளைன் ஆகி தூக்கி போடலாம். இனிஷியலாக we have given a velocity in this direction. அதுக்கப்புறம் it moves only under the action of gravity. இது மாதிரி இருந்தால் anything which is given an initial velocity and then it is allowed to move only under the action of gravity is called a projectile. ஸோ அந்த ப்ரொஜெக்டைலோடைய மோஷனுக்கு பேர் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஃபுட் பாக்கெட் தூக்கி போடுறாங்க, அதெல்லாம் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஒரு பெரிய டால் டவர்லேருந்து மேலே தூக்கி போடுறோம், ஒரு பாலை கீழே போடுறோம், அது ப்ரொஜெக்டைல் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்படி போட்டால் ஒரு ஹைட்டுலேருந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் வெலாசிட்டி கொடுத்து போட்டால் அதுக்கு பேர் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்னு பேர். அப்படி இல்லாமல் கிரவுண்டுலேருந்து இன்க்ளைண்டாக போட்டால், ஒரு ஆங்கிளில் இன்க்ளைன் ஆகி போட்டால் அதுக்கு பேர் ஒப்ளீக் ப்ரொஜெக்ஷன்னு பேர். அட் அன் ஆங்கிள் டு த ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்தோன்னா அதுக்கு பேர் ஒப்ளீக் ப்ரொஜெக்ஷன். ஹரிசாண்டலாக வெலாசிட்டி கொடுத்தோன்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். இதுக்கெலாம் என்ன எக்ஸாம்பிள் ஒப்ளீக்கு சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட்டர் 6 அடிக்கிறான், அப்போ ஒரு இன்க்ளைண்டாக வச்சு தான் பேட் அடிக்கிறான் இல்லையா? ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒப்ளீக் ப்ரொஜெக்ஷன். நம்ம கீழேருந்து கல்லை ஒரு இன்க்ளைண்டாக தூக்கி போடுறோம், ஜாவ்லின் த்ரோ பண்ணுறோம், ஷார்ட் புட் போடுறோம், அதெல்லாம் ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இதை பற்றி தான் நம்ம ஃப்ரீ ஃபால் பார்த்த மாதிரி இது எப்படி இதோட மோஷனை படிக்க போகிறோம். முதல்ல ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டோன்னா, ஸோ இனிஷியலி வி ஆர் கிவிங் எ வெலாசிட்டி இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். நம்ம லேட்டஸ் அஸ்யூம் வி ஆர் அட் அ ஹைட் ஹெச் above த கிரவுண்ட். ஏன்ற ஒரு பாயிண்டில் இருக்கோம், ஓ தான் பாட்டம்னு வச்சுக்கலாம். இதுக்கு நான் இனிஷியலாக ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் வெலாசிட்டி கொடுத்தா, ஸோ தெர் வில் பி எ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹரிசாண்டலில் வெலாசிட்டி கொடுத்ததுனால அதுக்காக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். வெர்டிக்கல் டைரெக்ஷனில் கிராவிட்டி ஆக்ட் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரிசல்டன்ட் மோஷன் பார்த்தா ஏஓன்ற பாதையில் வராது. இட் வில் பி மூவிங் அலாங் த பாத் ஏபி அப்படிங்கிற பாதையில் அது போகிறது. ஏன் இந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா, இந்த ஹரிசாண்டல் மோஷனை செப்பரேட்டாக, வெர்டிக்கல் மோஷனை செப்பரேட்டாக நம்ம படிக்கணும். இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு யூ, அதே தான் ஃபைனல் வெலாசிட்டியும். ஏன்னா அந்த டைரக்ஷனில் நோ ஆக்சலரேஷன் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஆக்சலரேஷன் இல்லைன்னா வெலாசிட்டி ரிமைன்ஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ பார்த்தோன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் as it moves from A to B, வழியில் எங்கே பார்த்தாலும், இங்கே சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும் சரி, டின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும் சரி, எங்கே எடுத்துட்டாலும் சரி, யூ வில் ஹாவ் த சேம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூவே தான் இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அந்த வெலாசிட்டியை மாற்றுறதுக்கு ஆக்சலரேஷன் இல்லை. இஃப் யூ கம் டு த கேஸ் ஆஃப் அ வெர்டிக்கல் டைரக்ஷன், இனிஷியல் வெலாசிட்டி அட் ஏ, இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி இஸ் 0. ஏன்னா அங்கே நாம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் வெலாசிட்டி கொடுக்கல. பட் தெர் இஸ் அன் ஆக்சலரேஷன் -g இன் தட் டைரக்ஷன். அதனால் என்ன ஆகுது? இங்கே இனிஷியலாக வெலாசிட்டி 0வாக இருக்குது. இங்கே வர வர வெலாசிட்டி v1, v2, v3ன்னு வெர்டிக்கல் டைரக்ஷனில் வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். வெர்டிக்கல் வெலாசிட்டி கீப்ஸ் சேஞ்சிங். ஏன் மாறுறது வெலாசிட்டி? அந்த டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால. whenever there is an acceleration there will be a change in the velocity. ஸோ நம்ம பார்க்கலாம். let us consider the motion of the projectile from, we'll draw one more time. We are at the point A and we are giving a horizontal velocity u. The projectile is moving along this path and after a time of say t seconds, the projectile இங்கே Bன்ற பாயிண்ட்டுக்கு வந்திருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம்.
பார்த்தா எக்ஸ் டைரக்ஷனில் ஏ டு பி வரும்போது எக்ஸ்லேயும் அதில் சேஞ்ச் இருக்குது, ஒய்லேயும் சேஞ்ச் இருக்குது. வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெலாசிட்டி இன்டு டைம். ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டு டைம். வாட் இஸ் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி? நம்ம யூன்னு வச்சுருக்கோம், யூ இன்டு டி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி. பியில் வரும்போது வாட் இஸ் த வர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்? வர்டிக்கலாகவும் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு. வாட் இஸ் த வர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர்டு எடுத்துக்கணும். அது என்ன, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு விடி மட்டும் எடுத்துட்டோம், இங்கே இருக்கும்போது யூடி ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர்டு எடுத்துக்கிறோம், ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஏ ஜீரோவாக இருந்ததுனால யூடியோட வெலாசிட்டி இன்ட்டு டைமோட அது நின்று போச்சு, ரெண்டாவது டேர்ம் இல்லை. ஸோ இதே ஃபார்முலா தான் அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வரும்போது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்ன்னு வச்சுருந்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் டைரக்ஷன் வெர்டிக்கல் வெலாசிட்டி ஜீரோ, அதனால் ஜீரோ ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடலாம். ஒய்யும் மைனஸ் ஜியும் மைனஸ்னால போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து டீயை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வாட் வில் வி கெட்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டி ஸ்கொயர்டுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் பை யூ ஸ்கொயர்ட் போடலாம். ஸோ திஸ் வில் பி ஜி பை 2u ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம ஒய் இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, வேர் கே இஸ் அ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம், ஜி ஆமாம் கான்ஸ்டன்ட் தான், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. 2 இஸ் அ கான்ஸ்டன்ட், யூ கான்ஸ்டண்ட்டாக என்ன? யூனா என்ன? இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. அதுதான் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் எ கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட். ஏன் அது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இல்லாதனால யூ ரிமைன்ஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இந்த டேர்ம் ஜி பை 2u ஸ்கொயர் ஃபுல்லாகவே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நான் கேஎக்ஸ் ஸ்கொயர்னு பண்ணலாம். y is equal to kx ஸ்கொயர்னா உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருதா? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபலா. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ பேரபலா. ஸோ நம்ம பேரபலாவில் ஒரு பார்ட்டாக இருக்குது, ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ த பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் ஆல்வேஸ் பேரபாலிக். எதனால் காரணம்? அதோட ஈக்குவேஷன் ஒய்க்கும் எக்ஸுக்கும் ரிலேட் பண்ணினா we get in the form y is equal to kx square. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இஸ் 0, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். vertical directionல initial vertical velocity 0, acceleration is minus g, velocity keeps on changing. So in the projectile motionல அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா we'll be finding what is the time of flight. பார்க்கலாம் time of flightனா என்ன? It is a time taken by the projectile to go from A to this bottommost point. Say for example D ன்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து டி வரைக்கும் அது போய் சேர்றதுக்கு. ஃப்ளைட்னா என்ன? காற்றுல இருக்கிற நேரம். ஸோ இது பறந்து வந்து ஏலேருந்து டி வரைக்கும் இருக்கும்போது இட் இஸ் இன் ஏர். ஸோ எவ்வளோ நேரம் அது ஃப்ளைட்டில் இருக்குது, அது போய் கிரவுண்டை ஹிட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ ஏ டு டி போகிறதுக்கு த டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் ஏ டு டி, அதுக்கு டிஎஃப்னு போட்டுப்போம், டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு let us consider the motion from A to D and take the equation of motion y is equal to vertical motion from A to D consider பண்ணிக்கலாம். y is equal to ut plus half at squared ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இதில் வர்ற yனா vertical displacement, uனா initial vertical velocity, ஏன்னா acceleration in the vertical direction. பார்க்கலாம், நாம் ஓலேருந்து ஏ ஒரு ஹெச் ஹைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் ஏலேருந்து டிக்கு வரும்போது அதோடைய வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மைனஸ் ஹெச். இதுக்கு டைமை டி வச்சுக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி போட்டிருக்கேன். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் ஆர் டி ஸ்கொயர். இங்கே டீக்கு பதிலாக டிஎஃப் போடணும். Yeah, when s is equal to, when the displacement is equal to the maximum height, time becomes the time of flight. So இதுலேருந்து tf squared is equal to 2h by g, or the time of flight tf is equal to root of 2h by g. So பார்த்தோம்னா இந்த time of flight height மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கு. It does not depend upon the path.
நீ வேறு வெலாசிட்டி கொடுத்து இப்படி வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, என்ன மாதிரி பாதையில் வந்தாலும் சரி, இந்த ஹைட்டு சேமாக இருக்கிறபோது இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் இங்கேருந்து இங்கே வரதுக்கோ, இங்கேருந்து இங்கே வரவோ, இங்கேருந்து இங்கே வரவோ எல்லாத்துக்கும் time is going to be the same because the time of flight contains only the vertical height. அடுத்தது என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா range of the projectile Rனு ரெப்ரசன்ட் பண்ணும். ரேஞ்சுனா என்ன? மேக்ஸிமம் ஹாரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ரொஜெக்டைல் இப்போ நம்ம ஆக்சுவல் பாதை பார்த்தோன்னா ஏலேருந்து டிக்கு வந்திருக்கு. ப்ரொஜெக்டைல் ஹஸ் கம் ஃப்ரம் A to D நம்மளோட ஆக்சுவல் பாதை. ஸோ ஒரிஜினலாக ஹரிசாண்டல் பொசிஷன் O, ஃபைனல் ஹரிசாண்டல் பொசிஷன் D. ஸோ இந்த ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு அதுக்கு பேர் தான் ரேஞ்ச் OD. நார்மலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டு டைம். மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன செய்யணும்? மேக்ஸிமம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டு டைம். பட் நம்ம ஹரிசாண்டல் வெலாசிட்டியை மேக்ஸிமம் பண்ண முடியாது. ஏன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் ஏ கான்ஸ்டன்ட், அதை யூவை தான் போட்டுக்கணும். அப்போ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா டைம் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் டைம் என்ன? அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டிக்கு பதிலாக TF போட்டுக்கிறோம். So U into root of 2h by g. This is the formula for the range of the projectile. So நாம என்ன பண்ணியிருக்கோம்? We have proved that the path of the projectile is a parabola. எப்படி அது ப்ரூவ் பண்ணினோம்? Yக்கும் Xக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்தோம். அது parabola ஈக்குவேஷனில் இருக்குது. We have determined the expression for time of flight. அப்படின்னா time of flightனா what is time of flight? It is a time taken by the projectile to go from A to D. ஃபுல்லாக எவ்வளோ நேரம் அது ட்ராவல் பண்ணியிருக்கு அது கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? We consider the vertical motion from A to D and we have taken the equation of motion y is equal to ut plus half at square. So y na displacement. இங்கே vertical motionங்கிறதுனால அது vertical displacement. U na initial velocity. இது vertical motionங்கிறதுனால initial vertical velocity. ஏன்னா acceleration இருந்தால் vertical direction அதெல்லாம் போட்டுக்கணும். அடுத்தது ரேஞ்ச் கண்டுபிடிச்சோம். ரேஞ்சுன்னா என்ன சொன்னோம்? maximum horizontal displacement. That is the definition for range. அதுலேருந்து ஃபார்முலா கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் முதல்ல எடுத்துக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி இன்டு டைம். ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டு டைம். மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ இங்கே மேக்ஸிமம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி போடணும். பட் அது முடியாது பிகாஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம பண்ணுறோம் டைம் மேக்ஸிமம் போட்டுடுறோம். ஸோ வி கெட் த ரேஞ்ச். அடுத்தது பார்த்தா at any position how to find the resultant velocity of the projectile. பார்க்கலாம் ஏலேருந்து பிக்கு இருக்கா. பியில் இருக்கும்போது ஏல இருக்கச்சு ஒரே ஒரு வெலாசிட்டி தான், ஹரிசாண்டல் டைரக்ஷன் தான். இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 இருந்தது. பட் பிக்கு வந்திருக்கும்போது அதோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படியே யூவாகவே தான் இருக்கும். பிகாஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இல்லாததுனால ஹரிசாண்டல் வெலாசிட்டி மாறாது, அப்படியே இருந்திருக்கும். பட் வெர்டிக்கல் டைரக்ஷனில் பார்த்தா வெலாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிங்க. 0 இருந்ததுதான் இங்கே V1 வந்திருக்கும். நமக்கு தெரியாது. அப்போ இந்த பாயிண்ட் பியில் மொத்தமாக எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னு கேட்டால் இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் பி? ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி அட் பி இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். பினா என்ன? ஏலேருந்து இங்கே பிக்கு வந்திருக்கு. this is position A, this is position B. ஏல இருக்கும்போது U மட்டும்தான் இருந்தது. பியில் இருக்குச்சு in addition to U you have got V1 also. சப்போஸ் அதோட ரிசல்டன்ட் தான் நம்மளுடைய வெக்டர் நோட்டேஷனில் அட் பி இந்த வெலாசிட்டியை தனியாக வரைஞ்சிடணும்னா U ஒரு வெலாசிட்டி இருக்குது, you have got V1 வெர்டிக்கல் வெலாசிட்டி. இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் இப்படி இருக்கும். this is the resultant velocity. இந்த V1 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? I consider the vertical motion from A to B and take the equation of motion V is equal to U plus AT. இப்போ V na final vertical velocity at B V1 போட்டுக்கிறேன். U na initial vertical velocity at A 0.
மைனஸ் ஜி ஏக்கு பதிலாக இன்ட்டு டி. டீனா ஏலேருந்து பிக்கு வரதுக்கான டைம். ஸோ v1க்கு பதிலாக மைனஸ் டிடின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி? v வேணும்னா நம்ம இந்த தியரம் யூஸ் பண்ணால் parallelogram law u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர். This is the final vertical velocity at the position B. இது மாதிரி எந்த பொசிஷனில் வேணாலும் எழுத முடியும். இதை நான் வெக்டர் நோட்டேஷனில் எழுதணுன்னா ui cap மைனஸ் gtj cap அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். So this is the final resultant velocity at any position.